12th அக்கௌண்டன்சியில் உள்ள 4வது சாப்டர் நற்பெயரில் 11வது பயிற்சி சம்மை இப்போ பார்க்க போகிறோம். இதில் வந்து பின்வரும் தகவலிலிருந்து மூலதனமாக்கல் முறையில் நற்பெயரின் மதிப்பை காண்கன்னு தந்திருக்காங்க. சராசரி லாபம் கொடுத்துருக்காங்க, சாதாரண லாப விகிதம் இருக்குது, பயன்படுத்தப்பட்ட முதல் இருக்குது. அப்போ இந்த சம்மை எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து சராசரி லாபத்தோட மொத்த மூலதன மதிப்பு நம்ம கண்டுபிடிக்கணும். அதோட ஃபார்முலா சராசரி லாபம் பை சாதாரண லாப விகிதம் இன்று 100. இதை நம்ம எழுதிக்கிடுவோம். இப்போது சராசரி லாபம் வந்து சம்லே நமக்கு 20,000 தந்திருக்காங்க. சாதாரண லாப விகிதம் வந்து 10% கொடுத்துருக்காங்க. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோன்னா நமக்கு 2 லட்சம் ரூபாய் வருது. இந்த 2 லட்சம் ரூபாய் தான் சராசரி லாபத்தின் மொத்த மூலதன மதிப்பு. இப்போ அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நற்பெயர் கண்டுபிடிக்கணும். நற்பெயரோட ஃபார்முலா சராசரி லாபத்தின் மொத்த மூலதன மதிப்பு மைனஸ் பயன்படுத்தப்பட்ட முதல். இப்போ சராசரி லாபத்தோட மொத்த மூலதன மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். எவ்வளவுன்னு 2 லட்சம்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அதை எழுதிக்கிடணும். அப்புறம் பயன்படுத்தப்பட்ட முதல் வந்து நமக்கு சம்பள 1.5 லட்சம் ரூபாய் தந்திருக்காங்க. அப்போது இதிலேருந்து இதை நம்ம கழிக்கும்போது நமக்கு 50,000 ரூபாய் வருது. இந்த 50,000 ரூபாய் தான் நமக்கு நற்பெயர்.